வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? 2024 நாடாளுமன்ற தேர்தல் திருவிழா களை கட்ட தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் மக்களை சந்தித்து வருகிறார்கள். அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ, என்னென்ன அரசியல் நிலைப்பாடை வச்சிருக்காங்களோ, என்னென்ன கொள்கை திட்டங்கள் வச்சுருக்காங்களோ அதெல்லாம் ஜனங்கிட்ட சொல்லி ஓட்டு கேட்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு குறித்த அறிவும் அக்கறையும் அந்த தமிழ் மக்களின் உணர்வுகளை பற்றிய எந்த ஒரு பொறுப்புணர்ச்சியும் இல்லாமல் ஒரு சில அரசியல் தலைவர்கள் கண்ட மாதிரி பேசுகிறாங்க. குறிப்பாக ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இந்திய எதிர்ப்பு போராட்டம் பிஞ்ச செருப்புக்கு சமம் என்று ஒரு மேடையில் பேசுகிறார். தமிழ்நாட்டு மக்கள் வச்சு செய்வாங்க. அவரது அந்த கோவை பாராளுமன்ற தொகுதியில் எல்லாவற்றையும் தமிழக மக்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். அவருக்கு அங்கே ஆட்டு பிரியாணி மிக சிறப்பாக போடப்படும். தமிழ்நாட்டு மக்களை இரண்டாந்தர குடிமக்களாக மாற்றுவதற்கு 1938, 1985, 1965 போன்ற பல்வேறு காலகட்டங்களில் இதுவரை 5 முறை இந்தியை திணிப்பதற்கு முயற்சி எடுத்திருப்பதாக சொல்லுகிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட பாஜக அரசு இந்தியை திணிப்பதற்கு முயற்சி எடுத்தது. எல்லா மத்திய அரசின் நலத்திட்டங்களும் இந்தியின் பெயரில், குறிப்பாக சமஸ்கிருதத்தில் தான் பெயர் வைக்கப்படுகிறது. அந்த அளவிற்கு சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட, இந்தி மயமாக்கப்பட்ட திட்டங்கள் தான் இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இது குறித்தெல்லாம் தமிழக மக்கள் 2500 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடியவன் தீர்மானிக்கக்கூடிய மொழிதான் தமிழ்நாட்டை ஆள்கிறது, அடிமைப்படுத்துகிறது என்பதை குறித்தெல்லாம் அரசியல் தெளிவு பெற்றவர்கள் தமிழர்கள். தமிழ்நாட்டில் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது பிஞ்ச செருப்புக்கு சமம் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த ஒரு வாசகத்திற்கு அவர் தமிழ்நாட்டின் மக்களிடமிருந்து விரட்டியடிக்கப்படுவார். அந்த தொடர்ந்து ஒரு அரசியல் தலைவனாக ஆவதற்கு தகுதியற்றவர் அண்ணாமலை என்பதற்கெல்லாம் இப்படி பல சான்றுகளை அவர் பல நேரம் அளித்திருக்கிறார். 2 திருக்குறளுக்கே உதவியாளரிடம் கேட்டவர் தான் அவர். சாதாரண பள்ளி பிள்ளை, ஒரு 1வது படிக்கிற பிள்ளை கூட தமிழ்நாட்டில் கேட்டால் 10 திருக்குறளை சர்வசாதாரணமாக சொல்லுவான். அதுதான் தமிழ்நாட்டு மரபு. இவர்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள். எனவே இவர்களை விரட்டியடிப்போம். பாஜக வீழ்ந்தால்தான் தமிழ்நாடு உருப்படும். காரணம், இது 2 கட்சிகளுக்கு இடையிலான, காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான தேர்தல் அல்ல. இது 2 தத்துவத்திற்கு இடையிலான தேர்தல். சனாதனம் நீடிக்கப் போகிறதா, ஜனநாயகம் நீடிக்கப் போகிறதா என்பதற்கான தேர்தல். இந்த தேர்தலில் சரியாக திமுக கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்யுங்கள். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.